வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, எண்கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் ஜூன் மாத பலன்கள் சொல்லிட்டு வந்துட்ருக்கோம். அதனுடைய வரிசையில் மீனராசி அன்பர்களுக்கு ஜூன் மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கும். மீனராசி அன்பர்களுக்கு மாதத்தின் கிரக அடைவுகள், ஜூன் மாதத்தில் கிரக அடைவுகள் பார்த்துட்டோன்னா, ராசியிலேயே ராகு பகவான், ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், 3ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு, சுக்கிரன், அடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான். இதுதான் மாதத்தின் கிரக அடைவுகள். மாதத்தின் பிற்பகுதியில், அதாவது ஜூன் 13ஆம் தேதி 4ஆம் இடமான அந்த மிதுன ராசிக்கு சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறார். அடுத்து ஜூன் 15ஆம் தேதி அந்த மிதுன ராசிக்கு சூரியனும் புதனும் 4ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் பார்த்திங்கன்னா நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே பலிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல வருடங்களாக எவ்வளவோ ஒரு இமேஜினேஷன் பண்ணி செய்து வைத்த அந்த வேலைகள்லாம் இப்போ உங்களுக்கு நிஜமாகக்கூடிய ஒரு நேரம்னு சொன்னால் இந்த மீனராசி அன்பர்களுக்கு தான். ஏன்னா அந்த ராசியிலே ராகு பகவான் இருக்கிறார், 2ஆம் இடத்துல அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார். நீண்ட நாள் அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் ஒரு ரொட்டேட் ஆகி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிருந்திருக்கும். அதனால உங்களுக்கு இந்த செவ்வாய் ஆகக்கூடியவர் அந்த ஆட்சி பெறும்போது நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய நேரம். சில பேர் தொழில் செஞ்சிட்ருக்கிறவங்க பணம் இல்லாமல் ஒரு 2 வருடத்திற்கு அந்த தொழிலை அப்படியே அம்போன்னு போட்டிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜூன் அந்த மே எண்டில் பார்த்தீங்கன்னா யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, நம்ம ஏன் அந்த தொழிலை திரும்ப செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு யோசனை உங்களுக்கு முன்னாடியே வரும். இதற்கெல்லாம் என்ன காரணம்? அந்த கோச்சார கிரகங்கள் வரும்போது தன்னைத்தானே அந்த பிரபஞ்சமாகப்பட்டது நம்மளுக்கு அந்த ஒரு சிந்தனையை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். இதுதான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் நடக்க போகுது. நீங்கள் அதுக்கப்புறம் எவ்வளவோ தொழில் செஞ்சிட்டீங்க, நிறைய தொழில் செஞ்சாச்சு, ஆனாலும் அந்த பழைய பிஸ்னஸை எடுக்கணும்னு உங்களுக்கு அடி மனசில் ஒரு சிந்தனை வந்தாச்சு. அதை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் அந்த 3ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சூரியன், புதன், குரு, சுக்கிரன், அந்த 4 கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு இருக்கிறதுனால இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஒரு நிறைய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. வாய்ப்புகளே இல்லாமல் இருந்தீங்க, ஒரு வாய்ப்பு கூட இல்லாமல் இருந்திருக்கீங்க. கடந்த காலத்தில் நீங்களே வாய்ப்புகளை உருவாக்கி வருமானத்தை நீங்கள் சேகரிச்சிருக்கீங்க. ஆனால் இப்போ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரப்போகுது. அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்த சுக்கிரன் அங்கேயே ஆட்சி பெறுவதனால கலைத்துறையில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஒரு அமோகமான ஒரு காலகட்டம். உங்களை தேடி நிறைய ஒரு சீரியல்ஸ் வரப்போகுது, அடுத்து வெப் சீரிஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா அந்த ராகு உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இதனால் வரைக்கும் ஒரு வெப் சீரிஸ் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்திருப்பீங்க. அதற்குண்டான நேரம் இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால தான் சொன்னேன், நீண்ட நாள் கனவு உங்களுக்கு இப்போ பழிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அப்படின்னு இந்த மீன ராசி அன்பர்களுக்கு சொன்னேன். அதுலேயே அந்த முக்கியமாக அந்த கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு டே புக் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் அள்ளி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் போட்டுட்ருப்பீங்க, ஷார்ட்ஸ் போட்டுட்ருப்பீங்க, அந்த மாதிரியான உங்களுடைய திறமையெல்லாம் வெளிப்படுத்துவதற்காக நிறைய ஒரு செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக செஞ்சிட்ருக்கிறீங்க. நம்மளுக்கு எங்கேயாவது ஒரு சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சிராதா அப்படின்னு நீங்கள் நினச்சி செஞ்சிட்ருக்கிறீங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். எங்கே இருந்தோ உங்களை கூப்பிட போகிறாங்க, நீங்கள் ஒரு சின்ன ஒரு சீன் செஞ்சுட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே வருவதற்கு ஒரு சாதகமான ஒரு மாதமாக தான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த ஜூன் மாதத்தில். அடுத்து அது 4ஆம் இடத்திற்கு மாதத்தின் பிற்பகுதியில் அந்த சூரியன், புதன்,
சூரியன் சுக்கிரன் 4ம் போகிறதுனால இந்த காலகட்டத்தில் அம்மா வழியில் சிறந்த ஒத்துழைப்பு. இதனால் வரைக்கும் அம்மா பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலைக்கு போயிருப்பா, அம்மா நீ கொஞ்சம் வந்து குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது என்னால் எதுவும் வர முடியாது, இங்கேருந்து வேலை நிறைய இருக்குது அப்படின்னு சொன்ன அம்மா பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அம்மா வழியில் ஒரு ஒத்துழைப்பு கிடைக்க போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா அம்மா வழியில் இருந்து சொத்துக்கள் வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக கூட இருக்குது. நீங்களே சொந்தமாக ஒரு சொத்துக்கள் வாங்குவதற்கு கூட ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எந்த இடத்துலனாலும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு சின்ன ஒரு நிலமாக இருந்தாலும் சரி, ஒரு வீடாக இருந்தாலும் சரி, இல்லை ஷேர் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டியாக இருந்தாலும் சரி. ஏன்னா நீங்கள் வருமானத்தை சேமிப்பாக ஆக்கணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சிட்ருக்கிறீங்க, ஆனால் அது உங்களால் செய்ய முடியலை. அதற்குண்டான தடைகள் எல்லாமே வந்துட்டுருக்கு. அப்போது நீங்கள் இந்த மாதத்தில் அதற்குண்டான முயற்சிகள்லாம் எடுத்தீங்கன்னா வருமானத்தை சேகரிக்கக்கூடிய ஒரு நேரம் வரும். அதனால தான் அந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் அதற்குண்டான வேலையெல்லாம் செய்ய போறார். ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா நீங்க பெரிய அளவில் நினைச்சுக்கவே வேண்டாம். உங்களுடைய வருமானத்திற்கு தகுந்தார் மாதிரி ஒரு சின்ன சின்ன முதலீடு பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் கழிச்சு அது ஒரு நல்ல ஒரு மதிப்பாக மாறுவதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். அதே சமயத்தில் இந்த மீனராசி அன்பர்கள் நீங்க இந்த காலகட்டத்தில் நகையில நிறைய முதலீடு செய்யலாம். இப்படி இந்த பல ஆப்ஷன் கொடுத்தாச்சு உங்களுக்கு முதலீடு செய்வதற்கு. இப்போ நான் எதில் மேடம் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த ஜூன் மாதத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நகையில் இன்வெஸ்ட் பண்ணலாம். நகையில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி இப்போ 3ஆம் இடத்துல தனிச்சு இருக்கிறார். அந்த தனிச்சு இருக்கும்போது நகையில் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதனுடைய மதிப்பு அதிகமாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். ஏன்னா அந்த குரு பகவான் அடுத்து 4ஆம் இடம் 5ஆம் இடம்னு இன்னும் ஒரு 2 வருஷத்தில் ஒரு நல்ல இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதியை நல்ல இடத்துல சஞ்சாரம் செய்வதனால உங்களுக்கு அதனுடைய மதிப்பு வந்து அதிகமாகக்கூடிய நேரம். அதனால மீனராசி அன்பர்கள் நீங்கள் நகையில் அதிகமான ஒரு முதலீடு செய்வது ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் இந்த ஜூன் மாதம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு உங்களை தேடி வேலை வாய்ப்பு வருவதற்கும், அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பேங்கிங் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அடுத்து ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ப்ரமோஷன் வித் இன்க்ரிமெண்டோடு நடப்பதற்கு ஒரு சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அதாவது ஜூன் 15ஆம் தேதிக்கு மேலே அந்த ப்ரமோஷன் எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்க போகுது இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆகப்பட்டவர் சில உடல் தொந்தரவுகளை கொடுப்பதற்கு ஒரு சிறந்த காரணியாக இருக்கிறார். அதனால 12ஆம் இடத்துல சனி பகவான், ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறதுனால பாதம் சம்பந்தமான சில ஆப்ரேஷன் நடப்பதற்கு, அதாவது அறுவை சிகிச்சை நடப்பதற்கு ஒரு நேரமாக இருக்கும். அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு எப்படி இருக்கும், எங்களுக்கு இந்த வியாதிகள்லாம் தீருமா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிறந்த ஒரு ஆலோசனையாக இருக்கும். அதே சமயத்தில் மருத்துவ ஆலோசனையும் கிடைப்பதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு. இந்த காலகட்டத்தில் ஜூன் மாதத்தில் மீனராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த காலகட்டத்தில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். எந்த அளவுக்கு ஸ்ரீரங்கம் பெருமாளையோ இல்லை திருப்பதி பெருமாளையோ வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வருமானம்ன்றது இரட்டிப்பாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் லக்ஷ்மி நரசிம்மரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். பெருமாளை ஒரு பல விதத்தில் இருக்குது. அந்த பல்வேறு விதத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாளில் உங்களுக்கு முதல் சாய்ஸ் வந்து லக்ஷ்மி நரசிம்மர், அடுத்து ஸ்ரீரங்கம் பெருமாள். இந்த இரண்டையுமே வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு வருமானம் அதிகமாக வரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதிகமான சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம்னா இந்த ஜூன் மாதம் தான். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.